Hello friends, welcome to Lexmi.com. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த லட்டு பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம். ஏன்னா நாம இதுக்கு பூந்தி பொரிக்க போறது இல்ல. பூந்தி பொரிக்காமலே இந்த லட்டு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இது அப்படியே பூந்தி லட்டு மாதிரியே இருக்குல்ல, சாப்பிடுறதுக்குமே டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் கடலைப்பருப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு 150 கிராம் இதை நான் எடுத்துக்கிறேன். இதை நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பருப்பு வந்து நல்லா ஊறினாதான் நம்மளோட லட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். வாஷ் பண்ண பருப்பில் இப்போ கொஞ்சமாக அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடைப்பருப்புக்கு அரைச்சிக்குவோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எந்த இதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல, ஆயிலோ அதிகப்படியான நெய்யோ இதில் சேர்க்க போகிறது இல்லை. வெறும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உருக ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நெய் உருக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த எல்லா கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நெய்யோட கடலைப்பருப்பை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் கடலைப்பருப்பில் இருக்கிற எல்லா பச்சை வாசனையும் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து நெய் வந்து அப்சர்வ் ஆகுற மாதிரி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது உங்களோட அடுப்பு வந்து மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யோட பருப்பு நல்லா சேர்ந்து இந்த மாதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம பருப்பை வறுக்கிறதுனால நம்ம பருப்பில் இருக்கிற பச்சை வாசனை சுத்தமாக போயிருக்கும். இதை இப்படி ஆற விட்டுறலாம். இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து இதை அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டிப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா மறுபடியும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பருப்பு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அடிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லட்டுக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பாகு காய்ச்சிக்கலாம். எந்த கப்பால் கடலைப்பருப்பை வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சம அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ப்ரௌன் சுகர் இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா சர்க்கரையும் கரையிற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 5லேருந்து 6 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட பதத்தை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நூல் மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருதில்ல, இந்த ஒரு கம்பி பதம் வந்தது நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை இதோட சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொட்டின மாவு எல்லாமே ஒரு வாட்டி நல்லா கலந்துருச்சு. மறுபடி மீதி இருக்கிற நம்மளோட கடலைப்பருப்பு மாவையும் இதோட சேர்த்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி கோட்டாகி வராத மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஜீனி பாகு வந்து கடலைப்பருப்பில் இருக்கிற எல்லா இதையுமே உறிஞ்சி எடுத்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனி பாகு எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஈரப்பதமாக இருக்கிறப்பவே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து லட்டு பிடிக்க வராது. கடைசியாக நான் இதில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரியும் திராட்சையையும் வறுத்து சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெயினாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பு மிக்சரோடு இதை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிதமான சூட்டுக்கு வர்றது வரைக்கும் ஆற விட்டுடலாம். கையில் லட்டு பிடிக்கிற அளவுக்கு சூடு மிதமான சூடில் இருக்கிறப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்க்குறப்போ தெரியும். இது வந்து நான் என்னோட கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நான் நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
இந்த மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. லட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரியில் வாங்குவோம்ல அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக, பாகு எதுவுமே தேவையில்லை, பூந்தி பொரிக்க தேவையில்லை. நம்மளோட அழகான குண்டு குண்டு எல்லா லட்டுமே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக இந்த லட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் நம்ம வாங்குவோம்ல அதே டேஸ்ட்டில் இருக்கும். பூந்தியில் செய்யலை அப்படிங்கிறது கூட இதுவே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சேர்த்த 1 கப் கடலை மாவுக்கு கிட்டத்தட்ட 11 லட்டு வந்துச்சு. இப்போ நம்மளோட லட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு பார்க்குறவே சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. வெறும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் இதோட நம்ம சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் Lexmi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.